தசமி திதியில் திருமணம் செய்வது மிகவும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் 6 அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். தசமி திதியில் திருமணம் செய்வது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து நம்ம இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரியாஸ்தமனம் 7:28க்கு. இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறை ஏகாதசி இன்று மதியம் 2:04க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. கேட்டை நட்சத்திரம் நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. நாளை காலை 10:04க்கு தான் கேட்டை நட்சத்திரம் முடிவடையும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:44 9:14 வரை. அதன் பிறகு காலை 11:48 2:21 வரை. மாலை வேளையில் 6:26 7:20 வரை. ராகு கால நேரம் காலை 10:16 11:48 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:52 4:24 வரை. கூலிகள் காலை 7:12 8:44 வரை. சந்திராசிரம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம். இவர்களுக்கு நாளை காலை 10:05க்கு சந்திராசிரமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் ஏகாதசி விரதம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நற்செயல், ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு மேன்மை, கடக ராசிக்கு உற்சாகம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு தொல்லை, விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு நட்பு, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு சுகம். தொடர்ந்து நம்ம சுப உரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 8:13 9:14 வரை. சுக்கிர ஓரை காலை 11:17 12:18 வரை. புதன் ஓரை மதியம் 12:18 1:20 வரை. சந்திர ஓரை மதியம் 1:20 2:21 வரை. குரு ஓரை மதியம் 3:22 4:24 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:26 7:28 வரை. நம்ம தொடர்ந்து சில வீடுகளில் சில திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன உளைச்சலோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் என்றால், நிச்சயமாக அவர்கள் மருத்துவர்களை பார்த்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும். கட்டாயமாக மருத்துவர்களை இவர்கள் பார்த்து தான் ஆக வேண்டும், புத்திர பாக்கியம் தள்ளி போபவர்களுக்கு. சரி, அப்படி இருந்தாலும் கூட நம்ம தெய்வ பக்தியும் அதில் நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம எடுக்கிற அந்த காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு உறுதியாக இருக்கும். உறுதுணையாக இந்த இறைசக்தி நமக்கு உதவி செய்யும். சரியான மருத்துவர்களை நாம் சந்திப்பதற்கும் அது நமக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் 6 தேய்பிறை அஷ்டமிகளில், ஏன்னா நம்ம குறிப்பாக திதிகளில் எவ்வளவு நன்மைகள் இருக்குது என்பதை நாம் குறிப்பாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இதையும் நான் தெரிவித்து கொள்கிறேன். தேய்பிறை அஷ்டமிகளில் கால பைரவருக்கு 1008 அவருடைய நாமங்கள், அதாவது சஹஸ்ரநாம அர்ச்சனை, கால பைரவருக்கு செய்து வரும் வேளையிலே இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி இவர்களுக்கு கிடைக்கும். ஒரு புத்திர பாக்கியமும் அமையும். அதாவது தவறான மருத்துவர்களை சந்திக்காமையும் சரியான மருந்து நமக்கு கிடைப்பதற்கும் எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல கால நேரம் அமைவதற்கும் இந்த கால பைரவரை நம்ம 6 தேய்பிறை அஷ்டமி திதிகளில் அவருக்கு போய் சரஸ்கரநாம அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாக்கியம், புத்திர பாக்கியம், உங்கள் சந்ததிகள் வளர்ச்சி அடைவதற்கு நல்ல ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயமாக அவர் பிடிச்சி கொடுப்பாரு. நிச்சயமாக இதை செஞ்சுட்டு வாங்க. மறக்காமல் 6 அஷ்டமி, அதாவது தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் அவருக்கு சரஸ்கரநாம அர்ச்சனை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் இந்த பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.